இவருக்கு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் சிங்கள மக்கள் முன்வந்து இவரை காத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பாராத எதிர்பார்ப்பு ஒன்று இவருக்கு இருந்தது. அதாவது நிறைவேறாத ஒரு எதிர்பார்ப்பு இவருக்கு இருந்தது. அதுதான் அது கடந்த ஒரு சில நாட்களாகவே அவர் முன்னால் வந்து பேசிக் கொண்டிருந்தார். முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம். துவான் சுரேஷ் சலே ஒரு இஸ்லாமியர், அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் கடும் போக்கான இஸ்லாமியர்களுக்கு அல்ல, ஆனால் இனி இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் என்றெல்லாம் பேசியிருந்தார். நாங்கள் விவரமாக பார்ப்போம். கலகொட அத்திய ஞானசார தேரர் வழக்கு 2026 ஜூன் 23ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் கலகொட அத்திய ஞானசார தேரர் மீது கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் விதித்திருந்த 9 மாத கடுங்காவல் சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு உருவானது ஞானசார தேரர் ஒரு ஊடக சந்திப்பில் இவரால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பு. அதில் இவர் குறிப்பிடுகின்றார், இஸ்லாம் என்ற புற்றுநோயை நாம் அழிக்க வேண்டும். பாருங்கள் எப்படியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஆனால் பாருங்கள், இன்றும் கூட இப்படியான வார்த்தையை சொன்ன இந்த ஞானசார தேரரை மதிக்கின்ற, இவருடைய சொற்களை எதிர்பார்த்திருக்கின்ற பலர் இருக்கின்றார்கள், இவரை வணங்குகின்ற பலர் இருக்கின்றார்கள், இவரிடம் சென்று நூல் கட்டிக் கொள்கின்ற பலர் இருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் அந்த தரப்பினர். எந்த தரப்பினர் என்று உங்களுக்கு தெரியும் தானே? எந்த தரப்பினர்? அந்த தரப்பினர் என்று விட்டுவிடுவோம். ஆகவே அந்த தரப்பினருடைய எல்லாருடைய சிந்தனையும் இப்படித்தான் இருக்கின்றது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பல கலவரங்களை உண்டு பண்ண உறுதுணையாக இருந்தவர்கள். இவர்கள் தான் சுரேஷ் சலே, இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம். சுரேஷ் சலேவால் நாங்கள் ஒரு நேர்காணலில் கூட பேசியிருக்கின்றோம். ஒரு சட்டத்தரணி கூறியிருந்தார், சுரேஷ் சலே அவர்கள் போன்றவர்களால் தான் இந்த புதுபல சேனா என்ற அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டதாக கூட பல தகவல்கள் சமூகத்தில் இருக்கின்றது. அப்படியானவருடைய தேவை என்னவென்றால், இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்க வேண்டும். தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நபர்கள். தொடர்ந்தும் அந்த வழக்கு சம்பந்தமாக பேசலாம், அல்லது பேச போனால் ஆவேசமாக நிறைய விடயங்கள் இவர்கள் சம்பந்தமாக பேசுவோம். அத்தான் நாங்கள் வழக்கு சம்பந்தமாக நேரடியாக விடயத்துக்கு வரலாம். இஸ்லாம் என்ற ஒரு புற்றுநோயை நாம் அழிக்க வேண்டும் என்று கூறப்படும் கருத்தின் அடிப்படையிலாகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த கருத்து இலங்கை தண்டனை சட்டத்தின் 291A பிரிவின் கீழ் ஒரு மதத்தை அவமதித்தல் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்துதல் என்ற குற்றமாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது.